ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்பு அப்படிங்கிறது சிறுதானிய வகைகளில் ஒன்று. காலங்காலமாக நம்மளோட நாட்டில் உணவாக பயன்படுத்தப்படுற முக்கிய தானியங்களில் ஒன்றுனாலும் கம்பை சொல்லலாம். இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்கிறதோட ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் தன்னுள்ள வச்சுருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மிகச்சிறந்த உரமான கம்பை உங்களோட தினசரி டயட்டில் சேர்த்துக்கிறதுனால அது என்னென்ன நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வறண்ட பகுதிகளில் விளையக்கூடிய தானியங்களில் ஒன்று தான் கம்பு. இந்தியாவில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இது மாதிரியான மாநிலங்களில் கம்பு அதிகமாக விளையுது. இது குளுட்டன் இல்லாதது. விட்டமின் பி, இரும்புச்சத்து, மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸு, பொட்டாசியம், தாமிரம், துத்தநாகம், குரோமியம் இது மாதிரியான தாதுக்கள் எல்லாம் கம்புல நிறைஞ்சிருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்ச கம்பு, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்லுலார் மட்டத்தில் உடலுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்களை எதிர்த்து போராடி பல நோய்கள், உடல்நல கோளாறுகளை போக்க உதவுது. கம்புல அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால அதை தினசரி உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக புற்றுநோய், மூட்டு வலி, இதய நோய், நீரிழிவு, அல்சைமர் நோய், ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சோகையை குணமாக்குறதுல கம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய இரும்பு சத்து பற்றாக்குறையின் காரணமாக அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை உண்டாகுது. இந்த ரத்த சோகை பிரச்சனை ஏற்படுறப்ப ரத்த சிவப்பணுக்களும் அதில் இருக்கக்கூடிய ரத்த தட்டுக்களோட அடர்த்தியும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ரத்த சோகையை சரி செய்யறதுக்கு கம்பை நம்மளுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தோன்னா கம்புல அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. இதனால ரத்த சோகை வராமல் தடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுல கம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கம்புல பைட்டிக் அமிலம் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. இது வளர்சிதை மாற்றத்தோட வேகத்தை அதிகரித்து கொலஸ்ட்ராலை கரைக்கிற வேலையை செய்து, அதோடையே இதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வகையான நியாசினும் உடலில் தேங்கி இருக்கும்ல, அந்த தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ரத்தத்தில் தேங்கி இருக்க கொலஸ்ட்ராலை குறைச்சி இதய நோய் அபாயத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கம்பு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவளத்தை மேம்படுத்துறதுல கம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக பெண்களுக்கு உடல்ல இரும்பு சத்து, ஜிங்க், போலிக் அமிலம் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்களோட குறைபாட்டினால கருப்பையில கட்டிகள் முதலா கருத்தரிக்கிறதுல தாமதம் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகுது. கம்புல ஜிங்க் அப்படிங்கிற துத்தநாகம் அதிக அளவில் இருக்கு. அதே போலவே இரும்பு சத்தும் அதிகம் இருக்கு. இந்த கம்பை ஆண், பெண் அப்படின்னு எல்லாருமே அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறதன் மூலமா ஆண்களுக்கு விந்து உயிரணுக்கள் ஆரோக்கியமானதா இருக்கும். அதே போல பெண்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பும் அதிகரிக்கும். கருப்பையும் வலுப்படும். மலச்சிக்கலை போக்குறதுல கம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கம்புல அதிக அளவு நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது உடலோட செரிமானத்தை எளிதாக்கி மலச்சிக்கலை போக்குது. குறிப்பா குழந்தைங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கலால் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு தினைக்கும் 2 ஸ்பூன் அளவுக்கு கம்பை ஊற வச்சு மென்று சாப்பிட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கஞ்சியா செஞ்சு கூட கொடுக்கலாம். கம்புல இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் வயிற்றுல உண்டாகும்ல, அந்த பித்த அமிலங்களோட சுரப்பை குறைச்சி பித்தக்கல் பிரச்சனையை உருவாக்கும்ல, அந்த அபாயத்தை குறைக்குது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கம்பு கண்டிப்பா தீர்வு கொடுக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிக நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய தானியங்களை தினசரி உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமா அது ஜீரணமாகி சிறு குடலுக்கு செல்றதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால நீண்ட நேரம் பசி எடுக்காம திருப்தியான உணர்வோடு நம்மளை வச்சிருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காம வயிறு நிரம்பிய உணர்வோடு இருக்கிறதுனால அதிக கலோரிகள் சாப்பிட்றதுக்கு கூட தவிர்க்கப்படுது. அடுத்த வேளை உணவுலையும் கலோரிகள் குறைவாக எடுத்துக்க முடியும். இதனால உடம்புல தேங்கி இருக்கும்ல, அந்த தேவையற்ற கலோரிகளை குறைச்சு உடல் எடையை கட்டுக்குள் வச்சிருக்க முடியும். கொழுப்புகள் குறைஞ்சு எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் கம்பு சாப்பிட்றப்ப இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்கும்.
ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல கம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வச்சிருக்க கம்பை தினசரி டயட்ல எடுத்துக்கிறது நல்லது. கம்புல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. இது செரிமானத்தை நிதானமாக்கி குளுக்கோஸை மெதுவா ரத்தத்துல வெளியிட செய்து, இதனால அடிக்கடி கம்பை உணவுல சேர்த்துக்கிறதன் மூலமா ரொம்ப நாட்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளாரையே வச்சிருக்க முடியும். தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்யறதுல கம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கம்புல இருக்கக்கூடிய விட்டமின் பி மன அமைதியை உண்டாக்கி தூக்கத்தை உண்டாக்குற ஹார்மோன்களோட சுரப்பை தூண்டுது. இதனால இன்சோம்னியா அப்படிங்கிற தூக்கமின்மை பிரச்சனையை சரி செஞ்சு தூக்கத்தை மேம்படுத்திடும். நைட்டு இல்லைன்னா காலை நேரத்தில் கம்பு மாவில் அடை செஞ்சு அப்படி இல்லைன்னா கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். இது வயிறு நிரம்பிய உணர்வை தர்றதோட நல்ல தூக்கத்தையும் நமக்கு கொடுக்கும். குழந்தைகளுக்கு கம்பு எப்படி உணவாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். 6 மாத குழந்தைகள்ல இருந்தே குழந்தைங்களுக்கு தானியங்களை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்பல இருந்தே நீங்க கம்பை குழந்தைகளுக்கு உணவா கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். கம்பு மாவுல கஞ்சி செஞ்சு ஊட்டிட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளோட உடல் வலுப்பெறும், நல்ல நோய் எதிர்ப்பு திறனோட இருப்பாங்க. இந்த வீடியோவில் தினசரி கம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் கம்பு சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.